81,050 இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷனு கால் சைடு கிடைக்கும். பார்க்கலாம். சப்போர்ட் எடுக்கட்டும், இதையும் உடச்சிடும். இன்னும் கொஞ்சம் கீழே வரேன். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது முடிஞ்சு சின்ன புட் சைடு மூமெண்ட் இருக்குது, உடனே நுழைய வேணாம். அதில் கால் சைடு மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கால் சைடு மட்டும் லாட் போட்டு வச்சுக்கோங்க, என்ட்ரி போட வேணாம். லாட் மட்டும் தான் போடணும், என்ட்ரி போடக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. எஸ், பியூட்டிஃபுல். கால் சைடு ஒரு என்ட்ரி, கால் சைடு ஒரு என்ட்ரி. டார்கெட் 340, 340 டார்கெட், 45, 360 வைங்க டார்கெட், 360 டார்கெட், 58 வரைக்கும் வைக்கிறேன். $350 டார்கெட். சரி, அந்த பாட்டமுக்கு ட்ரையல் பண்ணிக்கிறேன் ஸ்டாப் லாஸை. 359 டார்கெட், சரி. கால் அண்ட் புட் ரெண்டும் சப்போர்ட்ல இருக்குது. இந்த நேரத்தில் ட்ரேட் எடுத்திருக்கோம், பட் கால் சைடு ரீட்டைன் பண்ணுங்க. டார்கெட்டு கிட்ட போ, சின்ன ரிஜெக்ஷன் வந்துடுச்சு. டார்கெட் கொடுத்துரும். ஓகே, பியூட்டிஃபுல். எக்ஸிட். போதும், இதுக்கு மேலே போகுது, பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. போதும், விட்டுடுங்க. இவ்வளோதான் ஒரு ட்ரேடருக்கு தேவையான ஸ்கில். 35 பாயிண்ட் காலையில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஓவர். இதில் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிருந்தீங்க. இன்னும் இருக்கானா? நான் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்துட்டேன். ஒரு ரிட்ரேஸ் ஆகிடலாம். என்ட்ரி போடுவோன்னா கால் சைடு லாட் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, இன்னொரு என்ட்ரி கிடைக்கும். இந்த க்ரீன் இப்போ ரெட்டாக மாறணும் புட் சைடு, அப்போ கால் சைடு நம்ம என்ட்ரு ஆகணும். சரி, எல்லாமே மாற்றி செய்யணும். எதையுமே நேர்மையாக செய்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ பார்க்க இது புட் சைடு இருக்குது, ஆனால் நம்ம கால் சைடுக்கு மட்டும்தான் போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ரெட்டாக மாறி இது க்ரீனாக மாறணும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் இல்லை. நம்ம சொல்கிறதெல்லாம் மார்க்கெட் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சொல்லி செய்துச்சுன்னா என்ட்ரி, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் விஷயம். யாரும் மெடல் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக இருக்குதா? சரி, நம்ம சொல்கிறத மார்க்கெட் செய்யலைன்னா என்ட்ரு பண்ணாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ க்ரீன் ஆகணும், இங்கே இது ரெட் ஆகணும். எஸ், பர்ஃபெக்ட். கால் சைடுக்கு லாட் ரெடி பண்ணுங்க. இது க்ரீனாக மாறணும். இப்போ இது க்ரீனாக மாறும், ஒரு என்ட்ரி கிடைக்கும். சி, பஸ் ஸ்டாப் பஸ் போய் வெயிட் பண்ணி ஏறுறது தான் ஒரு அழகு. அப்போதான் ட்ரேட் நம்மளுக்கு கன்ஃபார்ம். எஸ், என்டர். 324 ஸ்டாப் லாஸ். டார்கெட் 380, 360 டார்கெட், 360 டார்கெட். இந்த வாட்டி சின்ன டார்கெட் தர, 360 டார்கெட். அந்த 58 போதும், அந்த 58 வரைக்கும் டார்கெட். சரி, இது பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறோம், உஷாராக்கணும். பிகினர்ஸ் யாருன்னா இங்கே என்ட்ரா இருந்தீங்கன்னா உஷாராக இருங்க. இது பாட்டம் ஃபிஷிங். 324ல் லிமிட் ஆர்டர் போட்டு சிஸ்டமில் வச்சுருங்க. போச்சுன்னா 325 கொடுத்துடணும், வந்தால் 59. ஆனால் திரும்பி இங்கேருந்து தான் எடுப்போம். எக்ஸிட். ஏன்னா 323 தொட்டுச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் திரும்பி நம்ம கால் சைடு மட்டும்தான் எடுப்போம். மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறத செய்தால் தான் நம்ம ட்ரேடில் போவோம், இல்லைன்னா போகக்கூடாது. இந்த 33 பாயிண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறோம். சி, மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் ஆச்சு, நம்ம கால் சைட் பிளான் பண்ணுறோம். ஸோ இதில் லேர்னிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ இது கிளாஸ் வந்தவங்களுக்கு இது ஏன்னு தெரியணும். அப்போ தான் நம்மளால் இங்கே ஒரு 1000 குவான்டிட்டியோ இல்லை 500 குவான்டிட்டியோ 600 குவான்டிட்டியோ நம்மளால் போட முடியும். ஏன்னா சும்மா 2 லாட் 3 லாட் போட்டு கேபிட்டலில் பில்டப் பண்ண முடியாது.
இது போவோன்னும் போது 323. இப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் கூட பண்ணு வந்துடலாம். ஆனால் பாயிண்ட் இருக்கு, வெளியே வர வேணாம், ட்ரையல் பண்ணுங்க. $358 ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கிறேன். ஸ்லோ ஆச்சுன்னா பாயிண்ட் குறைச்சிடுவேன். அவ்வளோதான் விஷயம். லேட் நம்ம சொல்கிற டைம் ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு தேவையே வந்து டைம் தான். கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா, ஸோ இது ட்ரேட் நம்பர் 3. நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துக்கிறோம்? ஒரு 32 பாயிண்ட் பிளான் பண்ணுறோம். 32 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணுறோம். கரெக்டாக எக்ஸிட் பண்ணிக்கணும். 357 இல்லை 56 1-2 பாயிண்ட் கம்மியாக கொடுத்துரும். அது ட்ரையல் பண்ணுங்க, பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா கொஞ்ச நேரம் சைடு வைஸ் இருக்குது, அது போயிடும், மேலே க்ரீன் ஆகிடும். சும்மா அது கொஞ்ச நேரம் தொல்லை கொடுக்கும், அப்புறம் க்ரீன் ஆகி மேலே போயிடும். எக்ஸிட் இன்னும் இருக்கு, போதும், எக்ஸிட் பண்ணிக்கணும். ஆசை ஜாஸ்தி படக்கூடாது. நம்மளுக்கு வந்துச்சானா 40 பாயிண்ட் 3வது ட்ரேடு. இது யார் யார் எடுத்தீங்க தம்சம் போடுங்க. 40 பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் தான் நம்ம கேட்குறோம். பியூட்டிஃபுல், எடுத்துருக்கீங்க. 3-4 ட்ரேட் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணணும்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம